ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம நவம்பர் மாதத்துக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். இது ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஜாப் கேரியர், ஹெல்த்து, ஃபைனான்ஸ், குடும்ப ஒற்றுமை எல்லாத்துக்காகவும். ஓகேவா? இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ், குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். இது மைக்கேல் ஏஞ்சல் மெசேஜாக கொடுக்குறேன். ஓகேவா? ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். அவரோட நம்பர் 222555. ஓகேவா? இதில் 3 பைல் வைக்க போகிறேன். இந்த பைல் சூஸ் எப்படி பண்ண போகிறீங்கன்னா, ஸ்க்ரீனில் ஒரு 3 ஃபெதர்ஸ் தெரியும். ஓகேவா? உங்களுக்கு எந்த ஃபெதர் ரெசனேட் ஆகுதோ நீங்கள் அந்த ஃபெதர் சூஸ் பண்ணிக்கோங்க. மைக்கேல் ஏஞ்சலோட மெசேஜ் இது. ஏஞ்சலை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது காட் நீங்கள் ப்ரே பண்ணுறீங்கன்னாலும் அவங்க நேமை நீங்கள் வந்து கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது விஷஸ் இருக்குது, இதை எனக்கு நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிகிட்ருக்கீங்கன்னா அதை கூட நீங்கள் கமெண்ட்டில் பதிவிட்டு நீங்கள் வந்து தேங்க் பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கான வழிகள் அவர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவார். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் பார்ப்பீங்க. ஓகே? இந்த 3 ஃபைலில் உங்களுக்கு வந்து எந்த ஃபைல் வந்து ரொம்ப உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் மைக்கேல் ஏஞ்சலோட பிளஸ்ஸிங்ஸ், கைடன்ஸ் பார்க்கலாம். ஏஞ்சல் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாமா? உங்களோட எதிர்பார்ப்பு என்ன, சவால்கள் என்ன? சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் இந்த நவம்பர் மாதம் என்ன ஒரு பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது தெரியுமா? இப்போ உங்கள் மன ஓட்டம், உங்களுக்கு ஏதோ ஒரு நியூ ப்ரப்போசல் வரலாம். உங்களோட எனர்ஜி வச்சு பார்க்கும்பொழுது உங்கள் எனர்ஜிக்கு இந்த நவம்பர் மாதம் ஒரு நபர் உங்களுக்கு ப்ரப்போசல் கொண்டு வரலாம். அவங்க வந்து ரொம்ப உங்கள் மேலே அன்பு, பாசம், கருணையோடு இருக்கக்கூடிய, உங்களை ரொம்ப டேக் கேர் பண்ணக்கூடிய பர்சன். இவங்களால் உங்கள் லைஃபு வேறு லெவலில் மாறும். ஓகேவா? இவங்க வந்து உங்களுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னம் அண்ட் கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க உங்கள் நபர். ஓகே? இந்த மாதம் உங்களுக்கு திருமணம், சில பேருக்கு வந்து திருமணத்துக்கான அந்த விஷயங்கள் நடக்க போது, ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்கிறது, இல்லைன்னா ப்ரப்போசல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் வந்து அடுத்த நகர்வுக்கு உங்களோட அந்த லவ் பாண்டிங்கை கொண்டு போவீங்க. ஒரு சிலர் லவ் பாண்டிங் வேணும், லவ் ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ப்ரப்போசல் வருது. அதே மாதிரி மேரேஜ்க்காக பார்த்துட்ருக்கீங்கன்னாலும் ஒரு நல்ல விஷயம், உங்களுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் வந்து நல்லா அமையிறது, திருமணத்துக்கு நாள் குறிக்கிறது, இந்த மாதிரி ஏதோ சம்திங் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நடக்க போகுது. ஓகேவா? ஸோ அந்த பர்சன், உங்களுக்கு வரக்கூடிய நபர் இந்த மாதிரி ரொம்ப ஒரு கைண்டான பர்சனாக இருப்பாங்க. இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க. இது முதல் மேரேஜா இல்லை முதல் லவ்வான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போ கொஞ்சம் சில நாட்களுக்கு முன்பு உங்களுக்கும் அந்த பாஸ்ட் நபர் எக்ஸ் பர்சனுக்கும் ஒரு கிளாஷ் நடந்திருக்கு. அவங்கள விட்டுட்டு நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க. சில பேர் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சுட்டு இப்போ நியூ லைஃப்காக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். இது வந்து கலெக்டிவ் ரீடிங் இல்லையா? அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். அதனால் யாருக்கு பொருந்திருக்கோ அவங்க எடுத்துக்கோங்க. பொருந்தாதவங்க நீங்கள் வந்து நிறைய வீடியோ பதிவுகள் இருக்குது நமக்கு. இதுக்கு முன்னாடி நான் போட்ட பதிவுகளில் ஏதாவது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். கண்டிப்பாக அது ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. சரியா? நீங்கள் பொறுமையாக, பேஷண்ட்டாக உங்களுக்கான நியாயம் கேட்டிங்க இல்லையா? அதுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நியாயமான விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மாதம். ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து புதிய வேலைக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த பழைய வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது. அந்த ஸ்ட்ரகிள்னால அந்த வேலையே உங்களுக்கு கட்டாயிருக்கும். அந்த வேலையிலேருந்து நீங்கள் வெளில வந்திருப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அந்த வாய்ப்பு உங்களுக்கு சரியானதாக இருக்கும். ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு வந்து உங்களோட பழைய உறவு திரும்ப ரீயூனியன் ஆகும் இந்த நவம்பர் மாதம்.
அதே மாதிரி சில பேருக்கு இந்த ப்ரப்போசல் வருதுன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து ஆல்ரெடி உங்களுக்கு அறிமுகமானவங்களாக இருக்கலாம். இது ஒரு சிலருக்கு. சரியா? அதனால் இந்த நவம்பர் மாதம் நிறைய மோஸ்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் காமிக்குது. ஒரு சிலர் ஃபியூ பீப்புளுக்கு ஜாப் வைஸும் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? எப்படி யார் யாருக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போது மூவ் ஆன் பண்ணிவிட்டு போகிற டைரெக்ஷன் கரெக்டு தான். நீங்கள் இப்போ இருக்கிற இடத்துலையே நீங்கள் ஜாப் பண்ணுறது கூட சிலருக்கு வந்து செட் ஆகாது. நீங்கள் அதிலே இருக்காதீங்க. நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள், அதுதான் பெட்டர் அப்படிங்கிறாரு. சரியா? நீங்கள் மூவ் ஆன் பண்ணி ஃபார்வர்டாக போனீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும். நீங்கள் போகிற வழிகளில் உங்களுக்கு ஒரு இருண்ட அறையில் ஒரு ஒளி தீபம் உங்களை வழிநடத்தும் இல்லையா, அந்த இருளையே அதை போக்குற மாதிரி அந்த ஒரு இருட்லேயும் கூட ஒரு வெளிச்சம், ஒரு டிவைன் லைட் உங்கள் கூட இருந்து உங்களை வழிநடத்திக்கிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவான பாதையில் உங்களை கொண்டு போகுது. ஓகேவா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திரும்ப பேக் போகக்கூடாது. திரும்ப ஏதாவது ஒரு பழைய ஜாபில் போய் சேர்ந்துக்கலாம் மறுபடியும், இல்லைனா பழைய கம்பெனியனோட போய்ட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அதாவது நீங்கள் லவ் லைஃப்பில் இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையில் நீங்கள் இருக்கீங்கன்னாலும் சரி, இது உங்களுக்கு பொருந்தும். ஃபார்வர்டாக தான் போகணும். நீங்கள் கண்டிப்பாக சில பேருக்கு நல்ல ஒரு யூனியன், நல்ல ஒரு ட்ரூ லவ் உங்களுக்கு வந்து அமையப்போகுது. இது டிவைனால் ஆசிர்வதிக்கப்பட்டது. ஓகேவா? இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு சுக்கிரனோட எனர்ஜி நல்லா இருக்குது. 2வது நல்ல பவரில் இருக்கார். உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறது, நல்ல ஒரு லவ் பாண்டிங் வந்து க்ரியேட் ஆகிறது. நீங்கள் வந்து கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள லவ் பாண்டிங் நல்ல அட்ராக்ஷன் ஏற்படும். ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் புரிதல் ஏற்படும். ஓகேவா? அதே மாதிரி லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா ரீயூனியனுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு சிலருக்கு. நீங்கள் தொடர்ந்து பயணிங்க. நீங்கள் போகிறது ஃபார்வர்டாக இருக்கணும். அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். சில பேர் ஜாபில் ஏதாவது ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, முயற்சி எடுத்து அதை ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ஜாபில் ஒரு பெரிய சக்ஸஸ் காத்துட்ருக்கு. ஸோ அதனால் நீங்கள் இவ்வளோ நாள் மேனிஃபெஸ்ட் பண்ணேன், இவ்வளோ நாள் நான் இதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணேன், நான் ட்ரை பண்ண விஷயங்கள் எனக்கு வந்து இது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா, அந்த டவுட்டெல்லாம் உங்களுக்கு வேணவே வேண்டாம். ஓகேவா? கண்டிப்பாக இந்த நவம்பர் மாதத்தில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் ட்ரை பண்ணி இதை சக்ஸஸ் பண்ணணும், அதில் நான் அச்சீவ் பண்ணணும், ஒரு பண உதவி தேவைப்படுது, இல்லை ஏதாவது ஒரு பேங்க்கில் கடனுக்காக நீங்கள் வந்து வாங்கணும், ஒரு லோன் அப்ளை பண்ணி அந்த லோன் எடுத்து நான் வந்து மற்ற விஷயங்களை மேனேஜ் பண்ணிடணும், அங்கேருந்து எனக்கு உதவி கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அது ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக இருக்கலாம், சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து செய்யணும்னு நினச்சாலும் சரி, அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். இவ்வளோ நாள் எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு இதுக்கு ஏதோ ஒரு கம்யூனிகேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. உங்களோட அந்த ஸ்ட்ரெஸ் ஏன் உங்களுக்கு வந்து சில நாட்களாக இது வந்து நடக்கலை, சில பேர் வந்து நிறையா ஒரீஸ் இருந்தது உங்களுக்கு, நான் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு வளர்ச்சி எனக்கு கிடைக்கல, மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் தான். ஓகேவா? உங்களோட பாசிட்டிவான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அது வந்து மிஸ் பண்ண வைக்குது. இப்போது நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து ஒரு சடனாக நடக்கும். ஒரு நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு ஈவெண்ட்டில் நடக்கலாம். சில பேருக்கு வந்து அப்ராட் போகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா அதுவும் சக்ஸஸ் ஆகும். அதுவும் டக்குன்னு உங்களுக்கு கிளிக் ஆகும். இந்த டைமில் ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு எபிலிட்டிஸ் ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அதுக்கான அந்த பவர் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ நல்லா இருக்குது, உங்களுக்கு எனர்ஜி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. சில பேர் வந்து மிதுனம், மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருக்கீங்க. அப்புறம் மிதுனம், துலாம், கும்பம் இதுவும் அதிகமாக இருக்குது. சில பேர் வந்து கடகம், விருச்சிகம், மீனத்தில் நீங்கள் கூட இருப்பீங்க. உங்கள் பார்ட்னரும் அந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க, நீங்களும் அந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. இந்த மாதம் ரொம்ப அன்பு, பணிவு, ரொம்ப அமைதி. இவ்வளோ நாள் ரொம்ப டென்ஷனாக நீங்கள் வந்து ஒரு இடத்துல இப்போ நீங்கள் வந்து வீட்டை மெயின்டைன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கனாலும் ஒரு சில ஃபீமேல் எனர்ஜி நீங்கள் அமைதியாக பொறுமையாக எல்லாத்தையுமே வந்து டீல் பண்ணுவீங்க. உங்களோட அந்த செல்ஃப் கேர்,
மற்றவங்கள வந்து ஹீல் பண்ணும். நீங்கள் உங்களை கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க, அதுவும் நல்லது தான். ஓகே, உங்களை வந்து கவனிக்காமல் கொஞ்ச நாளாக விட்டுட்டீங்க, அதனால தான் என் டக்குன்னு எனக்கு வந்து இது கார்ட்லேயும் அதுதான் சொல்லிகிட்ருக்காங்க. ஓகே, கேரிங் ஃபார் அதர் பட் ஃபர்கெட்டிங் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன்ஸ், எ டீப் லவ் ஆஃப் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோ யுவர் ஹார்ட். எஸ், உங்களை பற்றியும் கொஞ்சம் கேர் பண்ணுங்கள் இந்த வரும் மாதத்தில். ஓகே, ஃபேமிலியை பற்றியே ரொம்ப ஒரி பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து ஹெல்ப் இந்த வரும் மாதத்தில் சில பேருக்கு வந்து உங்களோட வேலைக்காக நீங்கள் ஏதோ முயற்சி பண்ணுறீங்க, ஒரு நியூ ஸ்டெப்புக்கோ இல்லைனா ஆல்ரெடி செஞ்சிட்ருக்க அந்த வேலை படிப்புக்கோ நீங்கள் ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதில் நிறைய ஃபெயிலியர் பார்க்குறீங்க, எதுவுமே சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் உங்களோட ஏஞ்சல்கிட்ட நீங்கள் ப்ரே பண்ணுற காட்கிட்ட நீங்கள் அந்த ப்ரேயரை வைங்க, வழியை கேளுங்க. அதுக்கான எதனால் இந்த லாக் இருக்குது, எதனால் நான் வந்து எனக்கு இவ்வளோ தடுமாற்றம் இருக்குது, சக்ஸஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க நபரை அனுப்புவாங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு நிறைய தெரிஞ்ச சின்ன சின்ன விர்ச்சுவல்ஸ் அது இதுன்னு சொல்லி சில ஐடியாஸ்லாம் பண்ணி 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 தான் நிறைய ஃபெயிலியர் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இது ஒரு சிலருக்கு இந்த மாதம், இந்த நவம்பர் மாதம் நீங்கள் சில விஷயங்கள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. என் வேலையை என் டியூட்டியை நான் முடிச்சிட்டேன், எப்போ கொடுக்குறியோ கொடு, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு டிவைன் மேலே சரண்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறீங்க. இது ஒரு சிலர். ஓகேவா? ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு கார்டு. சில பேர் வந்து ரொம்ப உங்களோட லைஃப் வந்து கொஞ்ச நாளாக சிங்கிள் பேரண்ட் அந்த மாதிரி இருக்கலாம், தனிமையாக இருக்கீங்க, அந்த தனிமை உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துது. நீங்கள் ஆல்ரெடி ஒரு குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பர்சன், உங்களை வந்து நீங்கள் என்ன பர்பஸ்க்காக வந்தீங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அந்த பர்பஸ் உங்கள் சோல் எதுக்காக இங்கே அனுப்பப்பட்டதோ அதை மறந்துட்டீங்க. ஓகேவா? உங்களோட லைஃப்பில் என்ன அச்சீவ்மெண்ட் இருக்குது, மெடிடேஷனை ரைஸ் பண்ணுங்கள், உங்களோட சோல் பர்பஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து மூவ் ஆன் பண்ணுங்கள். சில கேள்விகள்லாம் இருக்குது இல்லையா, இது ஏன் இப்படி நடக்குது, இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்ட்டு அதுக்கான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா. டிவைன் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த விஷயத்தை எப்படி சரி பண்ணிக்கணுமோ அப்படி சரி பண்ணிக்கோங்க. சரி, இந்த பைல் 1 ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிவிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த நவம்பர் மாதம் அற்புதமான பிளஸ்ஸிங்ஸ் கைடன்ஸை கொடுத்துருக்குறாரு. ஓகே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க, உங்களுக்கான பிளஸ்ஸிங்கும் கைடன்ஸும் இருக்குது. திருமண வாய்ப்புகள், திருமணத்துக்கான முயற்சிகள், அதே மாதிரி லவ் பாண்டிங் வந்து ஸ்ட்ராங் ஆகிறது, ரீயூனியன் ஆகிறது, ஜாப் கேரியருக்காகவும் கொடுத்துருக்குறாரு. ஹெல்த் வைஸ் நீங்கள் வீக்காக இருக்கீங்க, அதையும் சொல்லியிருக்காரு. ஓவராக நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க ஃபேமிலிக்காக, உங்களையும் டேக் கேர் பண்ணிக்க சொல்கிறாரு. ஓகே, இது மெயில் ஆர் ஃபீமேல் 2 பேருக்குமே தான் சொல்கிறேன். சரி செல்லுங்களே, டிவைனுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள், மைக்கேல் ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள், ஒரு ஹைப் ஒன்று பண்ணுங்கள், லைக் ஒன்று கொடுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். உங்களுக்கு யாருக்காவது வந்து ப்ரைவேட் ரீடிங் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர், நீங்கள் வாட்ஸ்அப்பில் தான் புக் பண்ணிக்கணும், கால் பண்ணால் எடுக்க மாட்டோம். அதனால் வருத்தப்படாதீங்க. உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், இப்போ நீங்கள் 2 பேருக்கு சேர்த்து பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், உங்கள் லவ்வர் ஆர் உங்களோட ஹஸ்பண்டாக இருக்காங்க இல்லை உங்களோட ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். சரியா? எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, அந்த கரண்ட் லொக்கேஷன் அதுவும் வேணும். இதை கொடுத்துட்டு உங்களோட ரிக்வெஸ்ட் அனுப்புங்க, அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். சரியா? ஓகே, இப்போ நம்ம வந்து பைல் 2க்கு பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு மைக்கேல் ஏஞ்சல் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கான கைடன்ஸ் பிளஸிங்ஸ் என்ன கொடுக்குறாரு, உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, உங்கள் மன ஓட்டம் என்ன, உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது நவம்பர் மாதம், உங்களுக்கான கைடன்ஸ் என்ன, பிளஸிங்ஸ் என்னன்னு பார்க்கலாமா?
பைல் 2 சூஸ் பண்ண மக்களே. இந்த நவம்பர் மாதம் நீங்கள் கொஞ்சம் குடும்பத்துலேயும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ஃபைனான்ஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்க விஷயத்தில், ஜாபில் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கனாலும் எல்லா இடத்துலையுமே வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து வளைஞ்சு கொடுத்து போகணும் இந்த நவம்பர் மாதம். ஓகேவா? சில விஷயங்கள் நீங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்களோட உங்களோட ஐடியாஸை வந்து ஷேர் பண்ணி அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்டுக்கிட்டு கொஞ்சம் அவங்களுக்காக கொஞ்சம் வளைந்து கொடுத்து போக வேண்டும். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா அது உங்கள் குடும்பத்தையும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி, அது உங்களை பெரிய லெவலுக்கு ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட்டு சக்ஸஸை கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதனால் குடும்பத்தில் கொஞ்சம் இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு இணக்கம் உங்களுக்கும் அந்த ஒர்க் பண்ணுற பிளேஸில் அந்த டீம் மெம்பர்ஸ்க்கும் ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படும். அது ஒரு சக்ஸஸான ஒரு பாதையை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி சில பேர் வந்து சில விஷயங்களில் காம்ப்ரமைஸ் ஆகாமல் நான் சொல்கிறது தான் கேட்கணும், அவங்க சொல்கிறது நாங்கள் சரி கிடையாது, இவங்க என் பேச்சு தான் கேட்கணும், அப்படியெல்லாம் நான் ஒரு ஃபோர்ஸப் இது பண்ணாதீங்க, டைட் பண்ணாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. ஓகேவா? செல்ஃப் கண்ட்ரோல், பேஷன்ஸ் அண்ட் பேலன்ஸ் வேணும். செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். சில பேருக்கு வந்து சில இடத்துல வந்து கோவப்பட்டுடுறீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிவைன் கிட்ட இறைவனுக்கு எல்லாமே தெரியும் சொல்லுங்களே. டிவைன் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா நான் இப்படி மிஸ்டேக் பண்ணேன்? இப்போ நீங்கள் ஒரு சிலர்கிட்ட இப்போ உங்கள் பிரச்சனையை வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட உங்களுக்கு ஒரு வெல்விஷர் மாதிரி இருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கோங்க. இல்லைனா உங்கள் குடும்பத்துலேயே யாரோ உங்ககிட்ட ரொம்ப அன்பாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து உங்கள் குறைய சொல்லும் போது என்ன தெரியுமா சொல்வீங்க? என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்க, என்ன அவங்க அப்படி பண்ணுறாங்க, எல்லோரும் என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க, அப்படி தான் சொல்வீங்க. உங்கள் மேலே இருக்க மிஸ்டேக்கை நீங்கள் ரியலைஸ் பண்ண மாட்டேன்றீங்க. எவன் ஒருத்தன் தன்னோட மிஸ்டேக்கை ரியலைஸ் பண்ணுறானோ அவன் தான் நெக்ஸ்ட் லெவல் போவான். நீ யார்கிட்டையும் போயிட்டு உன்னை பற்றி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் நீ சொல்லக்கூடிய நபர் வந்து கடவுள் கிடையாது, குரு கிடையாது. அவங்க ஆஸ் அ குருவாக இருந்தாங்கன்னா அவங்க கரெக்டாக உன்னோட தவறுகளை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி உனக்கு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் நீ என்ன தெரியுமா பண்ணுவேன்? ஒரு விஷயத்தை நீ வெளிப்படுத்தும் போது எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இது இவங்கெல்லாம் எனக்கு, அதாவது அவங்க செஞ்ச விஷயம் அவங்க ஏன் அப்படி செஞ்சாங்க, அதுக்கு நீ என்ன பண்ணால் அவங்க அப்படி செஞ்சாங்க. இப்போ கிளைண்ட் ஒரு அட்வொகேட் இருக்கார், ஒரு கிளைண்ட் வராங்க, அவங்க தரப்பு நியாயத்தை மட்டும் கேட்டு அவங்களுக்காக ஃபைல் பண்ணி சரி ஓகேவா ஜெயிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு அப்படி போனாங்கன்னா தோற்றுருவாங்க. 2 தரப்பு நியாயத்தையுமே கேட்கணும். அவங்க நீ ஏன் இப்படி நடக்கிறதுக்கு அவங்க என்ன காரணம், அப்போ யார் மேலே மிஸ்டேக் இருக்குது? டிவைனுக்கு தெரியும் நீ வந்து என்ன பின்னாடி எவ்வளோ மிஸ்டேக் பண்ணுவேன், எல்லாத்தையும் ஃபர்கிவ்னஸ் பண்ணி தான் டிவைன் உனக்கு சில விஷயங்களில் புரிதல், சரி இந்த ஆன்மா ரொம்ப வருத்தப்படுது, கவலைப்படுது, இதுக்கு சரியான வழிகாட்டுதல் கொடுக்கணுங்கிறதுனால தான் சொல்கிறாங்க. பட் சில நேரத்தில் வந்து சில விஷயங்களை கொடுக்கும்பொழுது நான் அப்படி கிடையாது, நான் அப்படி கிடையாது, அங்கே உங்களோட ஈகோ உங்களை தடுக்குது. நீங்கள் செஞ்ச தவறுகளையும் புரிதல் இல்லாமல் நீங்கள் வந்து பிஹேவ் பண்ணதையும் உணரணும். சில பேரோட கிளாஷ் பண்ணிக்கிறது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலிக்குள்ளே நடந்துக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து சூதாரணமாக இந்த வரும் நவம்பர் மாதம் இருக்கணும். ஓகேவா? பேலன்ஸ் பண்ண கற்றுக்குவோங்க. அப்படி இருந்தீங்கன்னா குடும்பத்தில் நல்ல விஷயங்கள், ஈவெண்ட்லாம் நடக்கும், ஃபேமிலி பாண்டிங் நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து ஏதாவது ஃபேமிலியில் செலிப்ரேஷன்ஸ், சில பேர் வந்து கன்சீவ் ஆகிருக்கிறது, இப்போ நீங்கள் கூட கன்சீவ் ஆகிற அந்த டைமாக இருக்கலாம், ஒரு நல்ல குட் நியூஸ். ஓகேவா? ஸோ உங்கள் வீட்டுக்கு ஒரு நியூ வரவு வரப்போகுது, நியூபார்ன் பேபி வரலாம், அதை நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம். உங்களுக்கே கூட அந்த விஷயம் நடக்கலாம், இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் யாருக்கோ ஒருத்தருக்கு அந்த மாதிரி நடக்கும். அங்கே நீங்கள் எல்லாருமே வந்து மீட் பண்ணுவீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த மூமெண்ட்டு. அப்புறம் வந்து ஃபேமிலியில் வந்து யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, இதெல்லாம் செய்யுங்க. ஃபேமிலியாக நீங்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய, ஏதாவது ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணக்கூடிய அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு இருக்குது. உங்களோட கண்டிப்பாக அதுதான் ஒரு உங்களோட அந்த குடும்பம் வந்து விருத்தி ஆகக்கூடிய நேரம் இது, அதுதான் சொல்கிறாங்க. குடும்பத்தில் நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபேமிலியில் ஒரு நியூபார்ன் பேபி வரப்போகிறாங்க.
ஸோ அதுதான் சொல்கிறாங்க, அந்த குடும்பம் வந்து வளருது, அந்த இதில் அந்த ஒரு நல்ல ஈவெண்ட் நடக்க போகுது. ஸோ இதுதான், இது ரொம்ப நல்லா இருக்குது இந்த எனர்ஜி. அண்டு ஒரு சிலருக்கு வந்து இந்த ஈவெண்ட்டு, அதாவது சில பேர் பேபிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கூட, இந்த நவம்பர் மாதம் நீங்கள் உங்களோட அந்த செல்ஃப் கேர், நான் சொன்ன மாதிரி சில விஷயங்களை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கணும். ஓகேவா? சரி பண்ண உங்களுக்குள்ள நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். 2வது, மனம் வந்து ஒரு பேலன்சிங்காக வைங்க. சில பேர் வந்து குடும்பத்தில் உங்களுக்கு யாராவது ஃபைனான்ஸ் சப்போர்ட் பண்ணல, உங்கள் ஃபேமிலி மெம்பர் உங்களுக்கு கசினோ இல்லை கசின் பிரதர் சம்திங், உங்கள் ஃபாதர் மதர் யாரோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்குது. இதுக்கு காரணம் உங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஓடின்னு இருந்திருக்கு. ஓகேவா? ஆனால் இந்த விஷயம் எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து சரியாகும், நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு உங்கள் குலதெய்வம், காவல் தெய்வங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அவங்க சில அவேர்னஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க செல்லங்களே. நீங்கள் வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கீங்க, சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபேமிலிக்காக ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பீங்க, லாயலாக இருப்பீங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க ரொம்ப வந்து ஒரு விஷயத்தை வந்து சின்சியராக செய்கிறது, ரொம்ப கவனமாக காது கொடுத்து கேட்பீங்க. மற்றவங்க அதுவும் ஃபேமிலிக்காக ரொம்ப இது பண்ணுவீங்க. அதே மாதிரி லாயலாக இருக்கிறது, நான் இவரை நம்பி எதை வேணால் கொடுக்கலாம்ப்பா, என்ன வேணால் நான் இவங்களை நம்பி நம்ம இறங்கலாம். இவங்க வந்து ரொம்ப லாயலாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க, ஆனஸ்ட்டாக இருப்பாங்க சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஒருத்தான பர்சனாக இருக்கீங்க செல்லங்களே. டிவைன் உங்களை இந்த மாதிரி ஒரு நல்ல குட் குவாலிட்டிஸோடு வச்சுருக்கு. நன்றி சொல்லுங்கள். ஓகே. இந்த நவம்பர் மாதம் நீங்கள் சில விஷயங்கள் பிளான் பண்ணிங்கன்னா, அதை முன்னாடியே வந்து பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களுக்கு வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக அதை வந்து அந்த பிளானை வந்து பார்க்கணும். இது வந்து ஃப்யூச்சரில் என்னவா இதோட விளைவு இருக்கும் அப்படின்றத முன்னாடியே ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதில் ஆக்ஷனில் இறங்கணும். ஓகேவா? ஏதாவது ஒரு லேண்ட் வாங்க போகிறீங்க, இடம் வாங்குறது, இல்லை வீடு கட்டுறது, சம்திங், ஏதோ ஒரு பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இது மாதிரி ஏதாவது நவம்பர் மாதம் பண்ண போகிறீங்களா? கொஞ்சம் கவனத்தோடு அதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இந்த இடம் நல்லா இருக்கா, ஃபஸ்ட்டு அந்த மனையில் ஏதாவது ஒரு ஜியோபதி ஸ்ட்ரெஸ் மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குதா, இல்லை அந்த மாதிரி கூட லேண்டு சம்மந்தமான விஷயமா இருந்தால், அதே மாதிரி இந்த லேண்டு வாங்குறதுனால இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, நல்லா இருக்குது அந்த லேண்ட் அப்படின்னா அதை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இல்லைனா பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, ஒரு ஜாபுக்காக தொடர்ந்து முயற்சி போடுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் அதில் நிறையா விஷயங்கள் கிளாரிட்டி வாங்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரசன்ன ஜோதிடமே எடுத்து தரேன், நான் பார்த்து தரேன். தெரியுமா தெரியாதா? பிரசன்ன ஜோதிடம் இருக்குது. நீங்கள் அந்த பர்டிகுலர் உங்களோட அந்த ப்ரேயர் பண்ணிங்களா, அந்த காவல் தெய்வம் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ், அவங்களோட அவங்க என்ன உங்களுக்கு உத்தரவு கொடுக்குறாங்கன்னு கூட நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஒரு சிலருக்கு இவங்கள நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது மறந்துருந்தாலோ, இவங்களுக்கு ஏதாவது மனக்குறைகள் இருந்தால் அது கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த இஷ்ட தெய்வம், குலதெய்வத்துக்கு, காவல் தெய்வத்துக்கு மனக்குறை இருக்குது, அதனால தான் இந்த சில ட்ராஜடிலாம் நடக்குது ஃபேமிலியில், ஒரு நல்ல விஷயங்கள்லாம் வந்து தடைப்படுது அப்படின்னாலும் இதுவும் ஒரு ரீசனாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. ஏதாவது டவுட்னால் நீங்கள் அந்த பிரசன்ன ஜோதிடம் கூட எடுத்துக்கலாம். பிரசன்னம் பார்த்து தருவேன். வெயிட் ஃபார் பர்ஃபெக்ட். எஸ், இப்போ வந்து இந்த நவம்பர் மாதம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த விஷயம் உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத்தை கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் டைமிங் எடுத்து தான் அது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக அமையும். அதனால் நீங்கள் வந்து ஒரு டைமுக்கு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். 1 இயர் ஆகும். நீ எந்த ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறீங்க நவம்பர் மாதம், ஒரு மணி ரிலேட்டடான விஷயம், அது வந்து ஜாபாக இருக்கலாம், பிஸ்னஸ், ஒரு லேண்ட் வாங்குறது, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அது கைக்கூடி வர்றதுக்கு இட் வில் டேக் 1 இயர். நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் கார்டியன் ஏஞ்சல் உங்கள் கூட இருக்காங்களா? உங்களோட கார்டியன் ஏஞ்சல், அதான் மைக்கேல் ஏஞ்சல், அவர் வந்து ப்ரொடெக்ஷன் கார்டு, அவர் வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு அவங்கள. அதே மாதிரி கர்பசாமி, அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, கர்பசாமி சொல்லாமல் அப்புறம் வந்து இவங்க முனீஸ்வரன், அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் காடு, இந்த மாதிரியான காட்ஸோட அந்த இது இருக்குது உங்களுக்கு.
சுடலை மாடசாமி சொல்லுவாங்க இல்லையா, சுடலை மாடசாமி அவங்களோட அந்த இது எனர்ஜியெல்லாம் தெரியுது, பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு அவங்களோட அந்த குலதெய்வத்தோட அந்த காவல் தெய்வத்தோட ஏதாவது அனுகிரகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா கூட நான் சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நவம்பர் மாதம் நிறைய செல்லங்களுக்கு டிசிஷன் மேக்கிங்கில் லேகிங் ஏற்படும். மூன் எனர்ஜி பவர் கொஞ்சம் வீக்காக இருக்குது, கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? எஸ், அதில் ரொம்ப லேகிங் இருக்குது. அந்த இடத்த நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக கையாளணும். இந்த நவம்பர் மாதம் நீங்கள் மிதுனம், துலாம், கும்பம், கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. நீங்கள் உங்களை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. மற்றவங்கள வந்து சந்தோஷப்படுத்தணும், மற்றவங்களுக்காக எந்த டிசிஷன் மேக்கிங்கும் எடுத்து உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்திக்காதீங்க. அது ஒரு கைடன்ஸாக கொடுக்குறாங்க. ஒரு விஷயத்தை பற்றி ஓவராக திங்க் பண்ணுறது, ஓவராக அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? கரண்ட்டில் நீங்கள் அந்த பாஸ்ட்லேயும் நீங்கள் அப்படி தான் கொஞ்சம் ஓட்டிகிட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி மனநிலையில் இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து இந்த நவம்பர் மாதம் ஒரு ஹீலிங் டைம். உங்களை வந்து அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளில கொண்டு வந்து ஒரு இடம் சேஞ்ச் பண்ணி நீங்கள் வெளில வந்தாலும் சரி, இல்லை இருக்கிற இடத்துலே ஒரு பவர்ஃபுல் காட்கிட்ட நீங்கள் உங்களோட இது வந்து ப்ரே பண்ணுறது, இல்லை வந்து ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் குருமார்கள்கிட்ட போய் சரண்டர் பண்ணி அவங்ககிட்ட வந்து ஒரு ஏதாவது ஹீலிங் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது, ஹீலிங் சர்வீஸ் எடுத்து டிசிஷன் மேக்கிங்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். யாராவது உங்களுக்கு அந்த மாதிரி மாஸ்டர்ஸ் யாரும் தெரியலனா கூட நீங்கள் டிவைன் பார்த்து காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஹீலிங் பீரியட் தான் இந்த நவம்பர் மாதம். சில செல்லங்கள் வந்து ஹீலிங் பீரியடில் இருக்கீங்க. சில பேருக்கு வந்து இந்த பேபி உங்களுக்கு வந்து ஒரு நியூ பார்ன் பேபி வரது, இது வச்சுக்கலாமா வேணாமா, இதை இந்த குழந்தைய வந்து நம்ம வெளியே கொண்டு வரணுமா, இல்லை நமக்கு வந்து இது சரியாக வராதா, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் கூட உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஏன்னா கார்டு ஏன் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சில பேர் அந்த மாதிரி அந்த குழந்தை வந்தால் அது உங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் அந்த குழந்தைக்கும் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் இல்லையா? அதனால் இந்த குழந்தைய நம்ம வந்து பெற்றுக்கலாமா, இந்த குழந்தை வந்தால் நம்மளை வந்து நம்ம ஹெல்த் வந்து எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபியரோடு இருக்கீங்க. நிறைய ஓவரில் அனலைசிங் இருக்குது. இந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ கரெக்டான டெசிஷன் மேக்கிங் எடுக்கணும் ஒரு சில செல்லங்கள். ஓகேவா? இதுக்கு நீங்கள் வந்து ப்ரைவேட் ரீடிங் வந்தீங்கன்னா தான், அது மாதிரி உங்கள் குலதெய்வத்தோட அந்த பிரசன்னம் கூட கேட்கலாம். நீங்கள் இதுக்கு உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தோட பிரசன்னம் போட்டு கூட சொல்லிவிடுவேன். சரி, எஸ், நான் சொன்னேன்ல, ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, இல்லைனா ஒரு பிஸ்னஸ்க்காக நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக அதை பார்த்திங்களா. நான் இந்த கார்டு அது சொன்னேன், அடுத்தடுத்த கார்டில் அதுதான் மோஸ்ட் ஆஃப் நீங்கள் பார்க்குறதுல ஒரு அந்த மெயில் எனர்ஜி அதிகமாக இருக்கீங்க, நல்லா மெச்சூரிட்டியாக இருப்பீங்க. ஒரு சிலர் 30 to 35 அந்த ஏஜ் குரூப்பு, ஒரு சிலர் வந்து அபவ் 35 இருப்பீங்க. நல்ல மெச்சூரிட்டியான பர்சன். உங்கள் ஃபேமிலி நல்ல அதாவது குடும்பத்தை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடிய பர்சன். உங்கள் கையில் நீங்கள் வந்து அது என்னவா இப்போ வந்து மணி எனர்ஜி இருந்தாலும் மற்றவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, பார்த்துக்குவீங்க. அது மாதிரி இப்போ நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் வருது அப்படின்னா அந்த இன்கம் வச்சு நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள வந்து ஹாப்பியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவீங்க. ஒரு நல்லா இருக்குது உங்களோட எனர்ஜி. ஓகேவா? நல்லதே நினைங்க, டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஃபைனான்ஷியலாக நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போகிறீங்க செல்லங்களே. இந்த மெயில் எனர்ஜிக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக பயப்படாதீங்க. நீங்கள் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் அந்த வீடோ இல்லை அந்த இடமோ ஏதோ ஒரு பிஸ்னஸ் அண்ட் இல்லைனா ஏதாவது பொருளாக கூட இருக்கலாம், அது வெஹிக்கிள்ஸ் அந்த மாதிரி. அது மாதிரி கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றது, எஸ், ஏதாவது பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் ஆகிறது, அப்புறம் வந்து அதான் வெஹிக்கிள், ஹோம்ஸ், அதெல்லாம் ஒரு அபேண்டன்ஸ்க்குரிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த நவம்பர் மாதம் இருக்குது. ஓகே, குட் ஃபார்ச்சூன், அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? ஒரு அதிர்ஷ்டமான ஒரு மாதமாக இருக்கிறது உங்களுக்கு. நல்ல பிளெஸ்ஸிங்கை அட்ராக்ட் பண்ணுங்கள். காட் பிளெஸ் யூ. சில பேருக்கு இந்த லேகிங்கில் இருக்கீங்களா, அவங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதம் ஒரு அவேக்னிங் பீரியட் உங்களுக்கு.
இப்போ இருக்கிறது வந்து ஒரு டெம்ப்ரரியான ஒரு விஷயம், ஒரு ஹேங்மேன் மாதிரி நீங்கள் வந்து உங்களோட சுச்சுவேஷன் எதுவுமே அப்படியே வந்து அப்படியே போயிட்டுருக்கு, நின்று இருக்கீங்க, என்ன பண்ணுறது தெரில அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்கீங்க. கண்டிப்பாக இதில் ஒரு அவேக்னிங், ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். ஓகேவா? உங்ககிட்ட இருக்க தனித்திறமைகளை வெளியே கொண்டு வாங்க. உங்களுக்குள்ள சில விஷயங்கள் இருக்கும், புரிதல் இல்லைன்னா புரிதல் ஏற்படுத்திக்கோங்க. ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஹை ஓப்பனிங் வந்தால் உங்களோட சுச்சுவேஷனை உங்களால் மாற்றி அமைச்சிக்க முடியும். ரொம்ப வந்து அந்த இதுலேயே மாட்டிக்கிட்டு அந்த குடும்பத்துக்குள்ளேயே இருந்து அவஸ்தைப்படாதீங்க, வெளியில் வாங்க. ஓகேவா? எல்லாத்துக்கும் ஹெல்த் வைஸும் சொல்லிட்டேன். சில பேர் அந்த குழந்தை பாக்கியம் வந்து கிடச்சிருக்கு, ஆனால் அந்த குழந்தையை தக்க வச்சுக்கிறதுல சில ரொம்ப கன்ஃபியூஷன் வச்சுருக்கீங்க. இது மாதிரி ஏதாவது இருந்தாலும் சரி பண்ணிக்கோங்க. இது ஒரு சில ஃபீமேல் எனர்ஜிக்காக சொல்கிறது. ஓகே, இந்த நவம்பர் மாதம் உங்களோட அந்த விஷயங்களை ரிலீஸ் பண்ணக்கூடிய மாதம். ஓகேவா? உங்களோட டாக்ஸிக்கான அந்த ரிலேஷன்ஷிப்பு, டாக்ஸிக்கான அந்த சிச்சுவேஷன், இது எல்லாத்துக்குமே ஒரு எண்டிங், நியூ பிகினிங்ஸ், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் இது. அதனால் நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுறது, பாசிட்டிவாக உங்களை வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் அந்த சிச்சுவேஷனையும் அந்த பீப்புள்ஸையும் உங்களோட தோளுக்கு மேலே சுமந்துட்டுருக்காதீங்க, உங்கள் முதுகுக்கு பின்னாடி சுமந்துட்டுருக்காதீங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த மாதம் இருக்குது. அதை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் சேஞ்சஸ் ஈஸியாக இருக்கும். அந்த நியூ லைஃப் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சில பேருக்கு வந்து தான் இந்த ரிலீஸ் பண்ண சொன்னது விஷயம், சில அடிக்ஷனில் இருக்கீங்க. இந்த அடிக்ஷன்னால் உங்களோட உறவில் கூட உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு தனிமையில் இருக்கீங்க. இப்போ சில பேர் வந்து இந்த அடிக்ஷனில் வந்து தனிமையில் கூட இருக்கலாம், உங்கள் லவர் கூட இருந்து பிரிஞ்சிருக்கலாம், இல்லைனா கணவன் மனைவியாக இருக்கவங்க பிரிஞ்சிருப்பீங்க. அது மாதிரி ஒரு சிலருக்கு இந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வரதுக்கான மாதமாக இது இருக்குது. இதை வந்து நீங்கள் அவேராக நீங்கள் கொண்டு வரணும். இதை